ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்டிஸ்ஃபைட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் வந்து சொல்லிட்டாங்க. அது ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுக்கடுத்து என்னென்னலாம் ப்ராசஸ், லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ, செமஸ்டர் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஏப்ரல் மே 2026 அந்த அகாடமிக் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்சிஏ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ், பிஇ பிடெக் ப்ரொஃபஷனல் அதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர், எய்த் செமஸ்டர், பிஜி செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர், எய்த் செமஸ்டர், 10th செமஸ்டர். உங்களுக்கு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 5 ஸ்டார்ட் ஆகுது. இது உங்கள் அகாடமிக் ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணதான். லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 30 ஏப்ரல். செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது 5th மே. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து செமஸ்டர் வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் டைம்லேயே வந்து அடுத்த செமஸ்டரோட அகாடமிக் ஷெட்யூல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் 1, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கும் உங்களுக்கு ரிவ்யூ டேட்ஸ் ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ செமஸ்டர் வந்து உங்களுக்கு அதுக்கடுத்து அந்த செமஸ்டர் ஹாலிடே எப்போ இருக்கும் அப்படின்னா 30 ஜூன் சொல்லியிருக்காங்க. அது 30 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு செமஸ்டர் எப்போ முடியுதோ அதுலேருந்து நீங்கள் அந்த லீவை வந்து ஹாலிடேஸை கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜூன் 15 உங்களுக்கு முடியுது அப்படின்னா அந்த 15 டேஸ் வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஜூன் செகண்ட் வீக்லேயே, அதாவது ஜூன் ஒரு 20 முடிஞ்சு அப்படின்னா அந்த 10 டேஸ் வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீஓப்பனிங் டேட், அதாவது நவம்பர் டிசம்பர் 2026 அந்த ரீஓப்பனிங் டேட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க, 1 ஜூலை அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு இந்த ஷெட்யூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.